வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் தாண்டி போய் டெல்லிக்கு போயிடலாம். ஏன்னா டெல்லியில போராடுறது யாருன்னா நம்மள மாதிரி மாணவர்கள். அது நான் வந்து மாணவர் இல்லை, எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சு. அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி எனக்கு தோணுது. எனக்குள்ள ஒரு ஃபீலிங் என்னன்னா, பேசாம லீவ் போட்டு போய் அவங்க கூட நின்று அந்த போராட்டத்தில் பங்கு பெறலாமா. ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, டேய் நீ போனியாடா, நீ வீடியோவில் பேசுகிற அப்படின்னு. ஐயா, இங்கே இருக்க நிலைமை எப்படின்னா, டிக்கெட்டு போட்டு உடனே புக் பண்ணி போக முடியாது. இங்கேயும் வந்து டமால் டிமில்ன்ற சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. இது நான் இப்படி டைரெக்டாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது பார்ப்போம். ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக என்னோட மனநிலைமைக்கு சேவைன்ற ஒரு பாதையில் போகணுன்னு தான் தோணுது. அதுதான், ஒருத்தங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும். நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை நம்மளால கொடுக்க முடியும். அவங்களால என்னென்ன முடியுதோ அதுதான் பண்ண முடியுமே தவிர மற்றவங்க சொல்றதுக்காகலாம் ரியாக்ட் பண்ணிருக்க முடியாது. இல்லை நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா இருந்தால் ரியாக்ட் இல்லை, ஆனால் நல்ல விஷயமா இருந்தால் ரியாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு கமெண்ட்ல, நிறைய பேர். அது மெயினாக இந்த வீடியோ என்ன எதுக்காக பண்ணுறோன்னா, ஜந்தர் மந்தரில் இன்னைக்கு இந்த சிச்சுவேஷனில் கரண்ட்லி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி மணிப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு கேண்டல்லாம், அதாவது தீபம் ஏற்றிட்டு ஒரு கூட்டம் படம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்தியா ஃபுல்லாக பல மாநிலங்களில் சோனம் வாங்சுக் அவருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது இந்த ப்ராப்ளம். இது வந்துட்டு எப்படின்னா, தப்பாக போர்ட்ரே பண்ண ஒரு டீம் இருக்குது, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்குது. இன்னொரு டீம் எப்படின்னா, இதை அவங்களோட பாலிட்டிக்ஸோட லைஃபுக்காக, அதாவது பாலிட்டிக்ஸ், வின்னிங் பாலிட்டிக்ஸ், ஜெயிக்கணும். சில பேர் இப்போ தோற்றுருக்காங்க. அதாவது மம்தா பானர்ஜி எடுத்துக்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்கள எடுத்துக்கலாம், அதே மாதிரி டிஎம்கேல எடுத்துக்கலாம். இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களை யூஸ் பண்ணுறதுக்காகவும் சான்சஸ் அதிகம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மோட்டிவ் ஒன்று தான், அதாவது ஊழல் இல்லாத ஆட்சி. அதாவது என்ன சொல்றது, கொஸ்டின் பேப்பர் லீக், ஃபியூச்சர் பற்றி ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸோட ஜாப். ஒரே ஒரு விஷயம் தான் ட்ரிகர் ஆச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு இந்த அளவுக்கு நிறுத்தி வச்சிருக்குதுன்னா ட்ரிகரான ரீசன், அதாவது பேரலைஸ்டு பாடி மாதிரி, அதாவது படித்து முடிச்சுட்டு வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து ரீல்ஸை தள்ளி விட்டுட்டு இருக்க இந்த டீம் அப்படின்னு ஒரு காக்ரோச் மாதிரி பேசினோடனே, அதை பேசினது யாருன்னா ஒரு ஜட்ஜு. இன்னைக்கு வந்துட்டு அவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தெரியுமா, கம்ப்ளீட் இந்தியாவோட ஹெட்லைன்ஸ் ஆயிட்டாங்க. யாரை நீங்கள் யூஸ்லெஸ் சொன்னீங்களோ இன்னைக்கு கம்ப்ளீட் இந்தியாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான், கோமாவில் இருக்க பேஷண்ட் மேலே திடீர்னு கரண்ட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல கரண்ட் ஒயர் பட்டு அவர் முழிச்சிக்கினாராம். ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கேள்விப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அவர் எதனால் அப்படி பேசினாருன்னு அவருக்கே தெரியாது. அவரே வீட்டில் உட்காந்து யோசனை இருப்பார், நம்ம இதை கமெண்ட்டை சொல்லியிருக்கே தேவையில்லையோ அப்படின்னு. அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஐயோ, நிறைய ப்ரெஷரா. வெளியில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு எக்ஸ் வலைத்தளங்களில் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பாராட்டிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும். அப்பா தலை வெடிக்குதுரா, வெளியில் இந்த மாதிரி நியூஸ்ரா, என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா, பிரகாஷ் ராஜ், ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அங்கே இருக்கார். ஆக்சுவலி அவரும் இப்போ பாலிடிக்ஸில் தான் இருக்கார், கம்யூனிஸ்டில் சேர்ந்தவர். இப்போது அவங்க கூடவே ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்துருக்காங்க. அதுலேருந்து என்னன்னா, ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும். ஆல்ரெடி மீடியா அட்டென்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் உள்ள ஒரு ஆள் வந்து அவங்க கூட நிற்கும் போது அந்த வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு இவங்க என்ன பிளானில் இருக்காங்கன்னா, ஆல்ரெடி சோனம் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாற்றிருக்காங்க. ஒய்ஃப் அவங்க வந்துட்டு இவங்க டைரெக்டாக அப்ரோச் பண்ண முடியல, அது இல்லாமல் இவங்களை வந்துட்டு நாங்கள் தனியாக ப்ரைவேட் செக்டரில் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஜட்ஜி, அதாவது தில்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ளவே நுழைய முடியல, போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்களாம். இது வந்துட்டு உண்மையிலே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்காங்களா? ஸோ கொஸ்டின் மார்க். இது இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இவரை வந்துட்டு ஒரு டூலாக யூஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு கோணத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு இவங்களோட டீமோட ஒரு கோல் என்னன்னா, பாராளுமன்றம் நோக்கி இவங்க நாளைக்கு ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க. அதாவது அங்கே அதை நோக்கி நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க. ஆனால் அதுக்கான பர்மிஷன் போலீஸ் தரப்புலேருந்து தரலை. ஓகே. ஸோ நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், என்ன நடக்க போகுது. அதுலேயும் சில வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன். இந்த பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி ப்ளூ கலரில் ஹேஷ் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மில் பேரே இல்லாமல் பிளாக்காக இருக்கும். அவங்களோட வீடியோஸ் எடுத்துகிட்டு இவங்க தான் வந்துட்டு உண்மையிலே அதாவது ப்ரொடெக்ஷன் கொடுக்குற டீமாக. அப்புறம் பத்திரிகையாளர் என்டிடிவி வந்துட்டு, அதாவது இவங்க ரொம்ப நாளாக 20 நாளாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது 20 நாளாக ப்ரொடெஸ்ட் பண்ணாமல் அன்றைக்கெலாம் வராத இவங்க 20ஆவது நாளுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஓரமாக நின்றுட்டு அப்படியே ஆளும் அரசாங்கத்துக்கு அவங்க பேசும்போது அங்கே நிறையா யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைல் எடுத்துன்னு போயிட்டு பார்த்தியா இவங்க தான் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க, இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க அப்படி பேசி டைரக்ட்
கரெக்டாக ஒருத்தவங்க வந்துட்டு பேசுறதுக்கு இப்போ நம்மளே பார்த்தோன்னா நம்ம வெளியூரில் இருக்கோம், உள்ளூர் போகும்போது அதாவது டேரக்டாக சொல்லலாமே மோடி அவரை பேசுறதுக்கு வந்துட்டு அவ்வளோ பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஏன்னா ஒரு உயிர்ன்றத எல்லாருக்குமே தெரியும். உயிர்ன்றது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். அது ஒரு அனாமத்தா போகுது, 13 யூஸே இல்லாத, எதுக்காக அந்த உயிர் போச்சுன்னே தெரியாம ஒரு கொஸ்டின் மார்க்கோட அது உயிர் போகும்போது 20 உயிர் போயிருக்குன்றது அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி அந்த ஒரு கேள்வி எழும்ல. அது இப்போ பாரு, நம்ம இது வந்துட்டு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஐயோ, அவர் உண்மையிலேயே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தானா, இல்லைன்னா முன்னாடி யூடியூபராக இருந்தார், அவர் வீடியோஸ் பண்ணி போடுவார், அது ஃபீல் அதை போல இருக்கு. ஸோ போயிட்டு கல் மேலாம் பார்த்துக்கின்னு எனக்கு என்ன புரியலன்னா, சரி ஓகே நீங்கள் கல்லில் படுங்க, என்ன படுத்து வேணா வீடியோ பண்ணுங்க, ஓகே. அதுக்கு என்ன தெரியுமா போடுறாங்க, அது வந்து கல் படுக்கையா, அந்த படுக்கையை வந்து அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போனாராம். எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கல்ல? பாறை அந்த பாறையை எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? என்ன இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க? ஏன்னா நம்மளுக்கு இப்போ இன்ஸ்பெக்ஷன்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதோட தரம் எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கா இல்லை. நாங்கள் வந்துட்டு குவாலிட்டி டெஸ்ட் படிச்சிருக்கோம், படிக்க சொல்ல கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த்து, அப்புறமா வந்துட்டு க்யூரிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ கான்க்ரீட் கல்லுனாக்கா இப்போ கான்க்ரீட் மேக் பண்ணி வைக்கிறப்ப அதோட கிரேட் என்னவோ அது ஒரு 14 days தண்ணியில் ஊற வச்சு நிறைய டெஸ்ட் இருக்கு. இவர் வந்துட்டு கூலிங் இருக்கா படுக்கையில், இல்லை ஹீட் வருதா? அதாவது நம்ம ஊர் மினிஸ்டர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, கீழடிக்கு போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காரு. ஜந்தர் மந்தரில் நடக்கிற போராட்டம் எஜுகேஷன் ரிலேட்டடாக. ஆனால் இவர் வந்துட்டு கீழடிக்கு போயிட்டு சயின்டிஸ்ட் வேலை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு புரியல, நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு ஒரு விஷயத்துக்கு, இவர் போயிட்டு தூங்கிட்டு இருக்காருங்க. ஐயோ, எனக்கு சீரியஸாக இதை எப்படி ரியாக்ட் பண்ணுறது, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இதை நியூஸ் மீடியாவும் இதை கவர் பண்ணுது, அதை பற்றி கவர் பண்ணி ஒரு நியூஸ் போட்ட மாதிரி எனக்கு தெரில, அதை பற்றி லைவாக ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரில. ஏன்னா இவங்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. இப்போது அனிதாவை வச்சு அரசியல் பண்ணீங்கல்ல? இல்லை அரசியலே பண்ணலையா நீங்கள்? அது மாதிரிலாம் தொடரல, நான் எனக்கு தெரியாது அதெல்லாம் அப்படின்னீங்களா? அது மெயினாக ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணாங்க பாலிடிக்ஸில். இதுக்கு தான் யார் யாரை எந்தெந்த இடத்துக்கு யார் யாரை வைக்கணுமோ அந்த இடத்துல அவங்க வச்சாதான் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்றது. ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணுறதுன்னு வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வச்சா இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி ஒழுங்க வச்சுருக்காங்க. நாளைக்கு இந்த ப்ரொட்டஸ்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்லுங்கள், இந்த தாவேகா கவர்மெண்ட் இந்த விஷயத்தில் குறிப்பாக நம்ம ராணிப்பேட்டை, அதாவது வேலூர் மாவட்டத்தில் ஜவ்வாது மலை அவங்க வந்துட்டு கான்ட்ராக்ட் அதானி கம்பெனிகிட்ட கொடுக்க போகிறேன்னாங்க. எதுக்குன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ண போகிற அந்த பம்ப் ஸ்டேஷன். நார்த் இந்தியாவில் ஒரு காணொலி, அதாவது ஒரு ஹைவேஸ் மவுண்டன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக அதானி ப்ராஜெக்ட் உள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, ரைட் சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க ட்ரீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்க, பெரிய பெரிய மரத்தை ஃபுல்லாக கட் பண்ணுறாங்க. அது ஒரு ட்ரோன் ஷாட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பல கிலோமீட்டர் கட் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே இந்த இயற்கை வளத்தை நேசிக்கக்கூடிய ஒரு டீம் அவங்க போயிட்டு போராடுறாங்க. ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கனாக்கா, தயவு செய்து வெட்டாதீங்க, இது நமக்கான இடம் மட்டும் இல்லை, இது பல மிருகங்கள் இங்கே வாழுது, அதாவது காடை அழிச்சிட்டு இருக்காங்க, பல வருஷமா வளர்ந்த மரம் இது, இதை வெட்டாதீங்க அப்படின்றாங்க. அவங்கள அழுகுறாங்க, அதை போட்டு வெட்டுறாங்க, கட் பண்ணுறாங்க. கண்டுக்க பல பேர் அவங்க வந்ததுக்கு அப்புறமா அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பல கிலோமீட்டர் அவங்க கட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவர் அந்த லேடி என்ன பண்ணிருக்காங்க, ஃபஸ்ட்டு டே இந்த மாதிரிலாம் பண்ண சொல்ல இவங்க கேட்கலன்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிடறாங்க. ஓகே, மொட்டை அடிச்சுட்டு என்னோட இயற்கையே வந்துட்டு அவங்க கட் பண்ணும்போது என்னோட இது அழகு தரோம்னாக்கா அது எனக்கு தேவையில்லை, என்னோட அழகு அங்கே தான் இருக்குது, இந்த உலகம்தான் பாதுகாப்பாக இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன், அதுவே நல்லா இல்லைன்னா எனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. இதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னா, மதர் நேச்சர் உருவாக்குன எல்லாத்தையும் அழிச்சிட்டு வீட்டில் செடி வச்சுட்டு தண்ணி ஊற்றுறத வீடியோ எடுத்து போடுவாங்க. அப்படியே ஒரு கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கார், சத்குருவா, அவரும் அதான் சொல்லுவார், நான் பல மரங்கள் வைக்க போகிறேன்னு. ஆனால் அவர் உள்ளே வந்ததே பல மரத்தை எடுத்துட்டு. இந்த சமுதாயம் யார் யாரை எப்படி போட்டுறதுனே தெரியல. ஸோ திரும்பவும் சொல்ல வேண்டியது சொல்கிறோம், இயற்கை நம்ம தாய், அவ்வளோதான். இயற்கையை அழிச்சிட்டு நீ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரேன்னா அங்கே எப்படி, அதாவது அதானி டீமுக்கு ஆப்போசிட்டாக எத்தனை பேர் வந்து நின்னாங்க, என்னென்ன நடந்ததுன்றது. ஆனால் இவங்க நினைக்கலாம் நம்ம என்ன வேணால் பண்ணிடலாம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு சாமானிய மக்களை அழிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அழிச்சிடலாம், அவங்க அதுக்கப்புறமேட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க.
நேச்சர் அது நீங்கள் சாதாரணமாக எடை போட்டிங்கன்னா அது உங்களை எடை போடணும்னு நினச்சதுன்னா என்ன ஒன்று அந்த இடத்துல யார் வந்து அதுக்காக சப்போர்ட்டாக நிற்கிறாங்க, ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியுதா? இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்களே, நேச்சர் அது நினச்சதுன்னா என்ன பண்ணுன்ட்டு, அந்த இடத்துல யாரெல்லாம் பாதிப்பு ஏற்படும்? அந்த போராடுறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். அவங்களுக்கு அதை தெரியுது, ஃபீல் பண்ணுறாங்க. நேச்சரை நீ தொட்டனா நீ சும்மா ஒரு பாம்பு போட்டு போகிற இடமா அது மாறாது, பல சூழ்நிலைகள் மாற்றும். அது ரொம்ப ஹெவியாக இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு அது கொடுத்துரும். ஏங்க நான் ஒன்று இந்த வீடியோவில் முடிக்க சொல்ல ஒன்று சொல்லிடுறேங்க. சீமான் அண்ணனை எத்தனையோ யூடியூபர்ஸ், அதாவது இன்னைக்கு ஒன்று பேசுறாரு நாளைக்கு ஒன்று பேசுறாரு சொல்லி அவரை தவிர்க்கிறாங்க. அவர் எதை எப்படி பேசினாரோ எங்களுக்கு தெரியாது. ஆற்று மணலை அல்லாதீங்க, ஆறு முக்கியம், மலைகளை வெட்டாதீங்க, காடை அழிக்காதீங்க, அப்புறம் நீர் வளத்தை பாதுகாத்துருங்க, விவசாயம் ஊக்குவிக்கணும், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் முக்கியம், அதாவது ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் முக்கியம்னாரு. இன்னைக்கு இதில் இருக்கிறது அவர் சொன்னது எல்லாம் ஒன்று ஒன்றா அழிஞ்சிட்டு வருது. அவர் சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு அவருக்கு 60 வயசு. மேபி அவர் நாளைக்கு இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த நாம் தமிழர் கட்சின்ற கொள்கைன்னு ஒன்று இருக்குது, ஓகே, பட் அதுக்கான ஒரு வேகம் எங்களுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்குன்றனால தான் அவர் பின்னாடி நிற்கிறோம். அவரை எப்படியாவது அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். இந்த 5 முக்கியம் ஒரு மனுஷன் வாழணும்னா. ஆனால் இன்னைக்கு ப்ரெசென்ட்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், காவிரி டெல்டாவில் என்ன நடக்குது, கேஆர்பி டேமில் என்ன நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு நதியிலையும் வந்துட்டு கழிவு நீர் கலந்து போயிட்டு அதோட நதியோட நிலைமையே மோசமாகி கிடக்கு, காடை அழிச்சிட்டு இருக்காங்க, மண் வளத்தை நாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த தலைமுறைக்கு இது இருக்காது. அதாவது அழிவை ஏற்படுத்தக்கூடிய சிச்சுவேஷனை உருவாக்கிட்டு போகிறோமே. என்னோட தலைமுறை நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் ஒன்றுங்க, அடுத்த தலைமுறை வந்து நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குங்க, ஏண்டா வீடை மட்டும் அழகா கட்டிட்டு போனா நாங்க எப்படா உயிர் வாழ முடியும்? காத்து சரியில்லை, நீர் சரியில்லை, இதெல்லாம் நீங்க அழிச்சிட்டு போயிட்டீங்களா? யூடியூப்ல ஹிஸ்டரி பார்ப்பாங்க. எங்க அப்பா என்ன பேசினாரு, ஒரு யூடியூபரும் நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, ஆதரவு தரீங்களா? அப்போ சரி, இந்த அண்ணன் வந்துட்டு வெறும் படம் நடிச்சாரு, சீமான் அவர் வந்துட்டு என்ன பேசினாரோ நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காரோ, டேய் நம்ம அப்படிதான் இருக்கோம், நம்ம அப்பங்களுக்கு இதெல்லாம் தெரியாம போயிடுச்சுடா. தெரியாம போயிடுச்சு இல்ல, எல்லாருக்கும் தெரியும். வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க, நகை நட்டு வாங்கினாங்க, ஆனா வாழ்றதுக்கான பூமியை கொடுத்துட்டு போடா அவங்க. அதுக்கு என்ன பண்றது? எல்லாரும் மைண்டும் அப்படி தான் வச்சிருக்காங்க. அது மக்கள் தான் யோசிக்கணும். ஒரு நாளும் ஒரு வீடியோ பண்றோம், மக்களுக்கு புரியணும்னு. மக்களுக்கு என்ன புரியுதோ, நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுதா ஒரு 10 பேரை சேஞ்ச் பண்ணுவோம், அவங்க ஒரு 10 பேரை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி எஃபெக்ட் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ கொடுத்து உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.